புதுச்சேரி மக்களுக்கு மட்டும்தான் வரணும். புதுச்சேரியை தாண்டி தமிழகத்தைச் சேர்ந்த எந்த பகுதி மக்களும் உள்ளே வரக்கூடாது. அந்த புதுச்சேரி மக்கள் வரவங்க கூட வேலிட் பாஸ் இருந்தால் தான் உள்ளே விடுவோங்கிற மாதிரி 2 அடி எடுத்து வெளியே வச்சா தமிழ்நாடு பார்டர், 2 அடி எடுத்து வச்சா கடலூர், இங்கிட்ட ஒரு 2 அடி எடுத்து வச்சா சென்னை. இப்படி இருக்கிற சமயத்தில் அந்த பக்கத்தில் பார்த்தா விழுப்புரம். வெளியிருந்து வரக்கூடாதுங்கிறதெல்லாம் சரி, ஓகே, நிர்வாகிகள் கேட்பாங்க, அதெல்லாம் ஓகே. விஜயை பார்க்கணுன்னு ஒரு க்ரௌடு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் தெரியல புதுச்சேரியில். ஒருத்தன் கிறுக்குத்தனமாக ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அதையெல்லாம் ஒரு நியூஸாக ஆக்கி எது சொல்லப்பட வேண்டுமோ அந்த நியூஸை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் எதை சொன்னால் டீஃபேம் பண்ணலாம், எதை சொன்னால் அப்படியே மக்கள் மத்தியில் ஒரு ஜோக்கர் மாதிரி கொண்டு போகலாங்கிற விஷயத்த தொடர்ச்சியாக விஜயகாந்துக்கு எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்களோ, சீமான் அவர்கள் எப்படி ஒரு ஜோக்கர் மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்களோ, இன்றைக்கி தாவேக்காவையும் அதே ஒரு பார்வையோடு அணுகக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்தி ஊடகங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸை பொறுத்த அளவுக்கு இந்த விவகாரத்தில் திமுகவையும் பகைக்க முடியாது, அதே போல தாவேக்காவையும் பகைக்க முடியாது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக டெய்லி அப்டேட்ஸ் டிவிக்கு, பாலிடிக்ஸ், எல்லா கட்சிகளுடைய அப்டேட்டையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் வழக்கம் போல் டிவிக்கிலேருந்தே ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு புதுச்சேரியில் அவங்க ரோட் ஷோ கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது மேலே ரோட் ஷோ அனுமதி மறுக்கப்பட்டது. பட் நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. உப்பளம் அந்த நிறுவனத்தினுடைய அந்த வளாகத்துக்குள்ளே, உப்பளம் வளாகத்துக்குள்ளே அந்த பொதுக்கூட்டம் அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அனுமதி கொடுக்கப்பட்டது ஒரு பக்கம், அந்த பொதுக்கூட்டத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்று போடுவாங்கல்ல, அதை பார்க்கும்போது தான் என்னடா இந்த அளவுக்கு போட்டு பண்ணிட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி இருந்து. புதுச்சேரி சிஎம் ரங்கசாமியும் விஜயம் நண்பராக கூட இருக்கலாம், புஷ்யானந்தனுடைய சொந்த ஊராக கூட இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு க்ரௌடை காட்டணுங்கிற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது தாவேக்காவை எல்லோருமே ஒரு வேற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறாங்களோன்ற எண்ணமும் உருவாகிறது. காரணம் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு. ஏன்னா எந்த இடத்துலையுமே இப்போ இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி மறுப்பு எங்கன்னா ஈரோட்டில் வருகின்ற 16ஆம் தேதி நடத்தப்படணுன்ற மாதிரி அவங்க அனுமதி கேட்டிருந்தாங்க. அதுக்கு மாற்று இடம் தேர்வு செய்ததில் செங்கோட்டையன் தீவிரமாக இருக்கிறாருங்கிற செய்தியெல்லாம் வந்திருக்கு. அனுமதி கேட்டாங்க, அனுமதி மறுக்கப்பட்டுடுச்சு. தொடர்ச்சியாக தமிழகத்தில் விஜய் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அவுட்டோரில் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு, நீங்கள் கரூரை ஒழுங்காக நடத்தியிருந்தீங்கன்னா நாங்கள் ஏன் பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு வச்சாலும் இது எல்லாருக்குமே இந்த மாதிரி அனுமதி மறுக்க படுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ள. இப்போ திமுக ஒரு கூட்டம் நடத்துதுன்னா அதுக்கு அனுமதி மறுக்கப்படுதா? இப்போ இது நடந்துச்சு, அறிவு திருவிழா நடந்துச்சு, அதில் என்ன அப்படி அனுமதி மறுக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் நாங்கள் பக்காவாக எல்லா போலீஸையும் இறக்கி நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, காரணம் சொல்லுவாங்க. இப்போ இதே மாதிரி அந்த கூட்டத்துக்கும் பக்காவாக போலீஸ் இறக்கலாமே நமக்கு ஒரு கேள்வி வரும். சிபிஐ வழக்கு கையில் எடுத்துருக்கிறதால நம்ம அதை பற்றி பேசக்கூடாதுங்கிறதுனால நம்ம கடந்து போயிட்டு சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடும். புதுச்சேரியில் நாளைக்கு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கணுமே. பர்மிஷன் லிமிடெட் டு 5,000 attendees ஒன்லி, 5,000 பேர் மட்டும்தான் வரணும். நோ என்ட்ரி வித்தவுட் ஏ வேலிட் பாஸ். Person without a valid QR coded pass will not to be allowed. அந்த பாஸ் கொடுக்குறாங்களாமே, அந்த பாஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்கிறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் வல்னரபிள் குரூப்ஸ், சில்ட்ரன், ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் எல்டர்லி பர்சன்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட் டு அட்டெண்ட் த ஈவெண்ட். எல்லா ஈவெண்ட்டுக்கும் கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன் தான். குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் டு புதுச்சேரி ரெசிடென்ட்ஸ், இது ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. ஏன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா, த மீட்டிங் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் புதுச்சேரி. 5,000 வேலிட் பாஸ் ஹோல்டர்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் பை டிவிகே பார்ட்டி. Residents of neighboring Tamil Nadu districts will not be permitted to enter the venue and they are requested not to come to avoid inconvenience அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்காக புதுச்சேரி மக்களுக்கு மட்டும்தான் வரணும். புதுச்சேரியை தாண்டி தமிழகத்தைச் சேர்ந்த எந்த பகுதி மக்களும் உள்ளே வரக்கூடாது. அந்த புதுச்சேரி மக்கள் வரவங்க கூட வேலிட் பாஸ் இருந்தால் தான் உள்ளே விடுவோங்கிற மாதிரி. இது ஏதோ இந்த மியூசிக் கான்சர்ட் இந்த மாதிரி நடத்துவாங்கல்ல, இவங்க மட்டும்தான் வரணும், அவங்க மட்டும்தான் வரணுன்ற மாதிரி. அந்த மாதிரி புதுச்சேரிக்கு நடத்தப்பட்டால் புதுச்சேரி மட்டும்தான் வரணும். அதை தாண்டி நீ வெளியில் இருந்தால் வரக்கூடாது. 2 அடி எடுத்து வெளியே வச்சா தமிழ்நாடு பார்டர். கன்னிக்கோயில் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் அப்படி தவளை கோப்பம் அந்த சைடு போனீங்கன்னா 2 அடி எடுத்து வச்சா கடலூர், இங்கிட்ட ஒரு 2 அடி எடுத்து வச்சா சென்னை. இப்படி இருக்கிற சமயத்தில் அந்த பக்கத்தில் பார்த்தா
விழுப்புரம். வெளியிருந்து வரக்கூடாதுங்கிறதெல்லாம் இது சரி, ஓகே, நிர்வாகிகள் கேட்பாங்க, அதெல்லாம் ஓகே. விஜயை பார்க்கணுன்னு ஒரு க்ரௌடு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் தெரியல புதுச்சேரியில். இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ரொம்ப புதுசாகவே இருக்குது, வித்தியாசமாகவே இருக்குது. பாண்டிச்சேரியை சார்ந்த 5000 பேர் அனுமதிக்கப்பட்ட, அந்த அனுமதி சீட்டு வாங்கப்பட்ட 5000 பேர் மட்டும்தான் அனுமதி. அதை தாண்டி வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் யாருக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃபெசிலிட்டி ஆஃப் சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு சொல்லி வழக்கம் போல் கொடுக்குறது. பாண்டி இந்த மெரினா பார்க்கிங் இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கிங் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் புதுச்சேரி அப்படிங்கிறது உள்ளபடியே என்னடா இது புதுசாக பண்ணியிருக்கீங்க இந்த முறை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க நாளைக்கு நடக்கக்கூடிய தாவேக்காவினுடைய பொதுக்கூட்டத்துக்கு. இது ஒரு பக்கம் முக்கியமான ஒரு செய்தியாக, இதுவும் பல இடங்களில் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்குது. இப்போ நாளைக்கே வந்து திமுக ஒரு மாநாடு நடத்துது, அதிமுக ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, இல்லை பிற கட்சிகள் யாராவது நடத்துனாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போடுவீங்களா? தாவேக்கான உடனேயே ஏன் இவ்வளவு டைட்டாக நீங்கள் கொடுக்குறீங்க? ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா ஆமாம் நடந்துருச்சு, அது எதிர்பாராத ஒரு சம்பவம், 41 உயிர்கள் பலியாகிடுச்சு. இது அதில் மறுக்கிறதுக்கோ மாற்றுவதற்கோ எந்த கருத்தும் இல்லை. ஆனால் தாவேக்கான ஒரு நிகழ்ச்சியை எடுத்தாலே ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தானே சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இதில் நம்ம வந்து மாற்று கருத்து இல்லை வேற ஒரு கருத்தெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அரசு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து நடத்துகிறாங்க, இப்படிலாம் பண்ணால் சேஃப்டியாக இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு போகிறத தவிர வேற வழி இல்லை என்பதும் இதில் கூடுதல் தகவல். அடுத்ததாக பாலக்கோடு, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலக்கோடு பகுதியில் ஒரு போராட்டம் வந்து நடந்து கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துகிறாங்க. அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்ன அப்படின்னா, பார் திறக்கிறதுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவை சார்ந்த தொண்டர்கள் தன்னெழுச்சியாக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. உள்ளபடியே தாவேக்காவை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்துவது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அரசியலை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு இது உள்ளபடியே ஒரு நல்ல விஷயம் தானப்பா. மதுவிலக்குக்கு மதுபானத்துக்கு எதிராக அவங்க வந்து போராடுறாங்களே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 105 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இல்லை ஒரு 8-10 பேர் கிட்ட பெண்கள், அதுவும் ஒரு முக்கியமான தகவல். சரி, இதெல்லாம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அந்த போராட்டத்தில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, கையை கடிச்சிருக்கிறார், போலீஸோட கையை கடிச்சிருக்கிறார். அந்த கையை கடிச்சதில் அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்து போட்டு பார்த்தீங்களா தாவேக்காவில் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகளை வந்து தொடர்ச்சியாக பத்திரிகை செய்திகளும் அதை தான் எழுதியிருக்கிறாங்க. டைட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, போலீஸ் 8 கையை கடித்த தாவேக்கா தொண்டர். அவன் பண்ண போராட்டமும் இவங்க நியூஸாக கொண்டு வரணும்னு கேட்டால் கொண்டு வரல. ஒரு ஜேர்னலிசம்னா என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. கையை கடிச்சதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. இப்போ கையை கடிச்சு எத்தனை பேர் அங்கே உயிர் பலியாச்சு, இல்லை இதனால் என்ன சமூக பதட்டம் ஏற்பட்டுச்சு, ஒருத்தன் கிறுக்குத்தனமாக ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அதையெல்லாம் ஒரு நியூஸாக ஆக்கி எது சொல்லப்பட வேண்டுமோ அந்த நியூஸை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாமல் எதை சொன்னால் டிஃபேம் பண்ணலாம், எதை சொன்னால் அப்படியே மக்கள் மத்தியில் ஒரு ஜோக்கர் மாதிரி கொண்டு போகலாங்கிற விஷயத்த தொடர்ச்சியாக விஜயகாந்துக்கு எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்களோ, சீமான் அவர்கள் எப்படி வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்களோ, இன்னைக்கு வந்து தாவேக்காவையும் அதே ஒரு பார்வையோடு அணுகக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்தி ஊடகங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. வெறும் பேப்பர் மட்டும் தான் பண்ணுறாங்களான்னு பார்த்தா புதிய தலைமுறை உட்பட அப்படி தான் போட்டு வச்சுருக்காங்க. கையை கடித்த அப்படின்னு போட்டு ஒரு இமேஜ் கார்டு போட்டு, அவர் பேர் வந்து ஜெமினி அப்படிங்கிறவராம். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, காவலர்களோடு ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் கையை கடிச்சிட்டாருன்ற மாதிரி ஒரு நியூஸை போட்டு வச்சு இதை பரப்பதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை இப்படி தான் எல்லாம் வந்து தற்கொலைகள். இவங்க பயன்படுத்துகிற வார்த்தை எல்லாமே தற்கொலைங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கையை கடிக்கிறான் பாருங்க, காலகை கடிக்கிறான் பாருங்கன்ற மாதிரி செய்திகள் எல்லாம் போட்டுட்டு திமுக நடத்தக்கூடிய போராட்டங்களையோ ஆர்ப்பாட்டங்களையோ பெண் போலீஸை வந்து பாலியல் ரீதியாக சீண்டின சம்பவம்லாம் இங்கே நடந்துச்சு. அதை பற்றிலாம் யாருமே பேசலை. இது ஒரு செய்தின்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அரசியல். அப்போ ஒரு ஐடி விங் பேசுகிறவனா அவனுக்கு அதான் வேலை, அவங்க அதை தான் பண்ணுவாங்க, பண்ணவும் தான் செய்யணும். ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு இதை பார்த்து ஒரு 4 பேர் திருந்துறதுக்காக கூட பண்ணலாம், அது வேற. ஒரு செய்தி ஊடகங்கள் எந்த மேட்டரை ஒரு ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை விட்டுட்டு கையை கடிச்சதை ஒரு பெரிய நியூஸ் ஆக்கி அதை வந்து ஃபோட்டோவாக போட்டு இதனால் என்ன கன்வே பண்ண வராங்க? இப்படிலாம் நியூஸ் போட்டு அரசை வந்து திருப்திப்படுத்தலாம், நமக்கு விளம்பரம் கொடுக்கறது கட்டாயிடும், இந்த மாதிரி எதுவும் யோசிக்கிறாங்களா? இல்லை இதை தான் மக்கள் விரும்புகிறாங்க, இல்லை இப்படி கொண்டுட்டு போனால் டிவிக்கே டேமேஜ் பண்ணலான்ற மாதிரி ஏதாவது நெரட்டிவ் அடிப்படையில் செயல்படுறாங்களான்றதெல்லாம் ஒன்றுமே புரியல. இது வந்து இந்த ஜேர்னலிசம் சரியானது கிடையாதுங்கிற மாதிரி நான் சொல்லலை. என்னை போன்ற பலரும் குறிப்பாக சமூக வலைதளங்களில் நிறைய பேரும் சொல்கிறத நான் பார்த்துட்டு இருந்தேன். இல்லை நம்ம முத்தலீஃப் சார், ஜேர்னலிஸ்ட் முத்தலீஃப் சார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த ட்வீட்டில் வந்து ரொம்ப அழகாகவே அவர் வந்து சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். தாவேக்கா தொண்டர்கள் தன்னெழுச்சியாக பள்ளிக்கூடம் பக்கத்தில் உள்ள டாஸ்மாக் பாரை அகற்ற போராடுகிறார்கள், அதுதான் செய்தி. கூட்டத்தில் ஒருவன் கையை கடித்ததை வரிந்து கட்டி கொண்டு செய்தியாக்குவதும் முக்கிய செய்தியை பின்னுக்கு தள்ளுவதும் தான் இன்றைய ஊடகங்களின் வேலையாக இருக்கிறது. இது எளிதல்லவா? மற்றவர்களும் ஜாலியாக சேர்ந்து கிண்டல் அடிப்பார்கள். அதே போராட்ட செய்தியை போட்டால் அரசிடம் பொல்லாது.
அரசு வந்து நம்ம சொன்னது போல் அரசு வந்து பகச்சிக்க வேண்டிய தேவை வரும். இதில் காமெடி என்னன்னா தாவேக்காவினரும் இவர்களை கைவிடுவதுதான். இந்த விவகாரத்தில் தாவேக்காவினரும் கைவிடு, ஏன்னா தொடர்ச்சியாக தாவேக்கா இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பேசக்கூடிய ஒரு நபர் இந்த விஷயத்த சொல்லும்போது நமக்கும் கட்சி இதை வந்து கண்டித்து சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருந்து உருவாச்சு. தொண்டர்களுக்கு தெரிகிறது தாய்மார்களை காக்கும் போராட்டம் டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டம் என்று. விஜய் உடன் இருக்கும் நிர்வாகிகளும் இதுவரை டாஸ்மாக் போதை பற்றி மாநில அளவில் பேசியதே இல்லை, நமக்கு தான் பிளாஸ்ட் பவள விழா பாப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போட்டிருக்காரு. நீங்கள் வந்து ஸ்டேஜில் போனால் பவள விழா பாப்பான்னு பேசுகிறதும் பிளாஸ்ட்னு நீங்கள் வந்து வெடிக்கிறதுமா தான் இருக்கீங்க தவிர மக்களுடைய அடிப்படை பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த மதுபானம் பற்றி நீங்கள் எப்போ நீங்கள் வந்து மாநில அளவில் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அவர் கூடுதலாக எழுப்பியிருக்கிறார். எழுப்பினதோடு சேர்த்து இந்த சம்பவத்தையும் நம்ம குறிப்பிட்டு சொன்னோம் இல்லையா, கையை கடிச்சது ஒரு நியூஸாக போடுறது, இந்த சம்பவத்தையும் கண்டிச்சிருக்கிறார். இந்த மாதிரி இவரில் இது வந்து சமூக வலைதளங்களில் நடுநிலையாக பார்க்கக்கூடியவருடைய ஒரு பார்வையாளர்களாக ஒருத்தருடைய இதை மாதிரி எல்லோருமே இந்த மாதிரியான கருத்தின் அடிப்படையில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் என்ன அப்படி இன்பம் அடைய போகிறது சம்பந்தப்பட்ட நிறுவனமோ சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியோ அப்படிங்கிறது தெரியல. அது வந்து அவங்களுக்கே வெளிச்சம். சரி, அடுத்து இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, விஜயை சந்தித்த பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை, திமுக ஆதரவு காங்கிரஸ் கோஷ்டி தலைவர்கள் நெருக்கடி அப்படின்னு சொல்லி தினமலரில் ஒரு செய்தி வந்துச்சு. இது நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் அவர்களை வந்து சந்திச்சார், 2 மணி நேரம் அதை பார்த்தாருன்ற மாதிரி எல்லாம் செய்திகள் நம்ம வந்துச்சுன்னு சொல்லி நான் அட்ரஸ் பண்ணியிருந்தோம். அந்த செய்தியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தியை அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸில் இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள், காங்கிரஸில் இருக்கக்கூடிய பொதுவானவர்களோ அல்லது தாவேக்கு ஆதரவாளர்கள் ஒரு குரூப் ஒன்று இருக்குது அப்படின்னு செய்தி சொல்லுது. இது என்ன அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி நீங்கள் வந்து போகலாம், ஏன்னா செல்வப்பெருந்தை அவர்கிட்ட இதில் ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டார். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அதுதான் எங்களுக்கு தெரியும். யாரோ போய் சந்திக்கிறாங்க போகிறாங்க, எனக்கு இது வரைக்கும் எனக்கு தகவல் இல்லை. அவருக்கு என்ன தான் தெரியுன்றது தெரியல, பட் எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் கண்ட்ரோல் வச்சிருக்கணும்ல, கேள்விக்கு வரும்ல. உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் உங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் பேசுறதுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் அது பண்ணிடக்கூடாதுல்ல. கூட்டணி பேச்சுவார்த்தையில் அவர் பிஸியாக இருக்கிறோம் என்னவோ தெரியல, ஏன்னா தொடர்ச்சி அதில் தான் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அதுவும் யாருன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதரவானவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியை அனுப்புனதே ராகுல் காந்தி தான் அப்படின்றாங்க. இது ராகுல் காந்திக்கு தெரியாதுங்கிற மாதிரிலாம் அவங்க சொன்னாலும் பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்புனதே ராகுல் காந்தி தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இவர் யாருன்னு அப்படின்னா, காங்கிரசினுடைய அந்த தகவல் பகுப்பாய்வினுடைய குழு தலைவராக இருக்கக்கூடியவர். இவர் போய் விஜயை சந்திக்கிறது என்பது ராகுல் காந்திக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், ராகுல் காந்தியோட நாலேஜுக்கு தெரியாமல அதெல்லாம் இருக்க போதுங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. கேட்டதோடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், மற்ற கட்சிகள் கட்சி நிகழ்ச்சிக்கும் பேரணிக்கும் ஆட்களை திரட்ட வேண்டி இருக்கிறது. தாவேக்கா நிலைமையை வந்து வேற, ஒரு கட்சி வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா க்ரௌடை கூட்டணும், காசு கொடுத்தோ ஏதாவது ஒன்று பண்ணி க்ரௌடை வந்து கூட்டணும். பட் அதிகம் கூட்டம் கூடுவதால் அதை குறைப்பதே அக்கட்சியினருக்கு பெரும் சவாலாக இருக்கும். இது வந்து நார்மல் கட்சி. இப்போ தாவேக்கா மாதிரியான கட்சிக்கு க்ரௌடை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அதை தான் பார்க்குறாங்கன்ற மாதிரி அவர் பேசுனது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. சொல்லப்பிறந்த அவங்கள்ட்ட கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது, இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரிலாம் அவர் வந்து சொல்லியிருந்தார். அப்படியும் மீறி இவர் போய் சந்தித்தது என்பது கட்சிக்குள்ளேயே பல கட்ட கருத்துடையவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இதிலிருந்து புலப்படுகிறது. கூடுதலாக தமிழக காங்கிரஸில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணியை விரும்பக்கூடியவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருப்பதாகவும் பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. உள்ளபடியே பார்க்கும்போது பகைச்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ காங்கிரஸுக்கு தாவேக்காவை பகைத்து கொள்ள வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது திமுகவுக்கு எதிராக களமாடுகிறது தாவேக்கா. திமுக கூட்டணியில் இருக்கிறோம், அதனால் அவங்க கூட கூட்டணி போனோம்னா நமக்கு பிரச்சனையாகும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகலாம். அதனால் அது மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே தாவேக்கா வந்து தனித்து நிற்கிறாங்க அப்படின்னாலோ இல்லை தாவேக்கா டைரெக்டாக வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்றாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் காங்கிரஸுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி. ஏன்னா ஓட்டு சரமாரியாக பிரியும் இல்லையா? அப்போ காங்கிரஸை பொறுத்த அளவுக்கு இந்த விவகாரத்தில் திமுகவையும் பகைக்க முடியாது, அதே போல் தாவேக்காவையும் பகைக்க முடியாது. அப்போ என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு யார் இப்போதைக்கு முக்கியங்கிற ஒரு ஸ்டாண்டில் தான் அவங்க இருப்பாங்க. அந்த ஸ்டாண்டில் தான் இப்போ செல்வப்பிறந்த இருக்கிறார். திமுக கூட்டணி அவர் பாஷையில் சொல்கிறதா இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறதுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. கேரளாவில் எடுத்துக்கிட்டோம்னா விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம். நம்ம இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப நாள் முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம். ரசிகர் அதை கம்பேர் பண்ணி கூட அங்கே நமக்கு பயன்படலாம். எப்படி கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் எப்படி எதிரெதிராக துருவங்களாக இருக்கிறதோ அதே போல தான் இங்கே வந்து ஆதரவாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த பார்த்தீங்கன்னா
கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒரே கூட்டணி. கேரளாவில் பார்த்தீங்கன்னா எதிர் கட்சியாக இருக்கிறாங்க. அப்படி மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் வேறுபடுங்கிற காரணத்தினால யாரையுமே எடுத்தங்கவுத்துன்னு பாஜகவை தவிர எந்த கட்சியுமே காங்கிரஸால் பகச்சிக்க முடியாது. அந்த அடிப்படையில் தாவேக்காவோடு ஒரு நெருக்கத்தை விரும்புகிறது காங்கிரஸுங்கிற செய்திக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக இந்த மாதிரியான சந்திப்புகள்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இப்போதைக்கு நடக்கக்கூடிய அரசியல் அப்டேட். இதை தாண்டியும் முக்கியமான பல செய்திகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் இப்போ அமைச்சர் நேரு அவர்களுடைய விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாகவே நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் இது. அடுத்த அப்டேட்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.